வெல்கம் பேக் டு பிகே ரெசிபிஸ் அண்ட் vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் அடை தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதாவது எங்கள் வீட்டில் இது கார தோசைன்னு சொல்லுவோம். இந்த தோசைக்கு தேவையான பொருட்கள் இந்த லிஸ்ட்டில் இருக்க மாதிரி நீங்கள் எடுத்து அரிசி, பருப்பு, துவரம் பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. 4 மணி நேரம் ஊறினதை எடுத்து தண்ணி வடிச்சிட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம், கொஞ்சமாக தேங்காய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம், பெருங்காயம், மஞ்சள் தூள், இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்சியில் நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி புளிக்க வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அந்த மாவில் இந்த பேஸ்ட்டை கலந்துக்கலாம். இந்த தோசையில் உங்களுக்கு அந்த கலர் வந்து உங்களுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக போடுறீங்களோ அவ்வளோ நல்லா இருக்குங்க. தோசை கலர் வந்து உங்களுக்கு மாவு க்ரீனாக இருக்கும், ஆனால் ஒரு எல்லோ கலராக தான் உங்களுக்கு தோசை வரும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ அதை நல்லா கலந்துட்டு தோசை கன்சிஸ்டன்சிக்கு மாவை கரைச்சி நீங்கள் ஆஸ் யூஷுவல் நல்லா கிறிஸ்பியாக தோசை ஊற்ற வேண்டியது தான். இந்த தோசை நல்லாவே ஸ்பைஸியாகவும் டேஸ்டியாகவும் அடை தோசையிலே கொஞ்சம் டிஃபர் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எங்கள் வீட்டில் இது தான் அடை தோசைன்னு நாங்கள் செய்வோம். இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக செய்கிற அடை தோசையை விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க நீங்கள் கடலை சட்னி, அவியல் இல்லை வெறும்னே நெய் தொட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம நார்மலாக அடை தோசைக்கு கொரன்னு அரைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இது ஆஸ் யூஷுவல் எப்பயும் போலவே அரைச்சிட்டு நீங்கள் வந்து செய்யலாம். ஒரு அரிசி வந்து நீங்கள் இந்த சம்பாரம் அரைக்கிறத அரைச்சி உடனே கலந்துட்டு நீங்கள் ஊற்றலாம், இல்லை மாவோடையே சேர்த்து அரைச்சிட்டு கூட நீங்கள் ஊற்றலாம். எப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.